वचन की ओर ताकी கர்த்தர் இந்த மாதத்திலே பாதி மாதத்தை கடந்து நாம் வந்திருக்கிறோம். इस महीने में हम आधा महीने पार कर दिया है। ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். प्रभु की नाम की महिमा। கடந்த நாட்களை நாம் பார்த்தோம். தேவனுடைய வார்த்தையிலே ஒரு வார்த்தை, पिछले दिनों में हम परमेश्वर का एक वचन को देखा है, அவருடைய கரம் நீட்டப்பட்டிருக்கிறது. उनका हाथ बढ़ाया है। ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்திலே நாம் எடுத்து வாசித்தோம். यशायाह भविष्यवाणी का किताब, ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் यशायाह भविष्यवाणी का किताब 9 அதிகாரம் 9वां अध्याय 12வது வசனத்திலே வாசித்தோம். 12वां वचन। இன்னும் அவருடைய கை நீட்டினபடியே இருக்கிறது. इतने पर भी उसका क्रोध शांत नहीं हुआ, उसका हाथ अब तक पड़ा हुआ है। But his hand is stretched out still. இன்னும் அவருடைய கை நீட்டப்பட்டபடியே இருக்கிறது. उसका हाथ अब तक बढ़ा हुआ, அவருடைய கோபம் ஆறாமல். उसका क्रोध शांत नहीं हुआ। ஏன் அவருடைய கோபம் ஆறவில்லை? क्यों उसका क्रोध शांत नहीं हुआ? கோபம் ஆறாமல், उसका क्रोध शांत नहीं हुआ, இன்னும் அவருடைய கை நீட்டப்பட்ட. अब तक उसका हाथ बढ़ा है। சில விண்ணப்பங்களை அவர் அங்கீகரிக்கிறதும் இல்லை, ஏற்றுக்கொள்வதும் இல்லை. और की विनतियों को प्रभु ग्रहण नहीं करता, अंगीकार भी नहीं करता। ஆண்டவர் சொல்லுவார், நீ இந்த விண்ணப்பத்தை செய்து பிரயோஜனம் இல்லை என்று சொல்லி. अगर परमेश्वर ने कहेगा तू जो विनती करता है इस विनती में कुछ प्रयोजन नहीं, நீட்டப்பட்டிருக்கிறது அவருடைய கரம். उसका हाथ अब तक बढ़ा हुआ है, நீட்டின கரம் और जो बढ़ा हुआ हाथ இன்னும் நீட்டபடியே இருக்குது. अब तक बढ़ा हुआ है। வேதம் சொல்லுகிறது, शास्त्र कहता है, நீதிமொழியின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் नीति वचन 1 अध्याय 24வது வசனம். 24वां वचन। நான் கூப்பிட்டும் நீங்கள் கேட்க மாட்டேன் என்கிறீர்கள், நான் என் கையை நீட்டியும் கவனிக்கிறவன் ஒருவரும் இல்லை. नीति वचन 1:24। मैंने तो पुकारा परंतु तुमने इनकार किया, और मैंने हाथ फैलाया परंतु किसी ने ध्यान न दिया। நான் என் கையை நீட்டியும் கவனிக்கிறவன் ஒருவரும் இல்லை. मैं अपने हाथ को फैलाया परंतु कोई ध्यान नहीं करता। நாம் சற்று கவனித்து பார்ப்போம். हम जरा ध्यान रखेंगे। நான் கூப்பிட்டு நீங்க கேட்க மாட்டேன் என்கிறீர்கள், मैंने तो पुकारा परंतु तुमने इनकार करता है। நான் என் கையை நீட்டியும் கவனிக்கிறவன் ஒருவரும் இல்லை. अगर मैं अपने आप को फैलाता है परंतु किसी ने ध्यान नहीं रखता। சற்று கவனிக்கக்கூடிய காலம், ये जरा ध्यान करने वाला समय, அசட்டை பண்ணக்கூடிய காலம். ये तुच्छ गिनने वाला समय नहीं। இங்கே அல்லது ஆகியால் நான் உங்கள் ஆபத்து காலத்திலே 26வது வசனம் சொல்கிறது, நான் உங்கள் ஆபத்து காலத்திலே நகைத்து நீங்கள் பயப்படும் காரியம் வரும்போது ஆச்சரியம் பண்ணுவேன். 26वां वचन। इसलिए मैं भी तुम्हारी विपत्ति के समय हंसूंगी और जब तुम पर भय आ पड़ेगा। மோக் ஆங்கிலத்திலே பரியாசம் பண்ணுவேன் என்று சொல்கிறார், நகைப்பேன் என்று சொல்கிறார். परमेश्वर हंसेगा क्यों? உங்கள் ஆபத்து காலத்திலே தேவன் நகைக்கிறார். तुम्हारे विपत्ति के समय में प्रभु हंसता है। இது ஆபத்து காலம். ये विपत्ति का समय। ஆபத்து காலத்திலே தேவன் நகைக்கிறாரா, பரியாசம் பண்ண ஒப்பு கொடுக்கிறாரா? क्या विपत्ति के समय में प्रभु हमें देखकर हंस रहा क्या, या टटाउन आता है? 27வது வசனம், நீங்கள்
பயப்படும் காரியம் புசல் போல் வரும்போதும், ஆபத்து சூறாவளி போல் உங்களுக்கு நேரிடும் போதும், நெருக்கமும் இடுக்கணும் உங்கள் வேலில் வரும்போதும் ஆகடியம் பண்ணுங்க. वरन 27 वरन आंधी के समान तुम पर भय आ पड़ेगा और विपत्ति पवंडर के समान आ पड़ेगी और तुम संकट और सकेती में फंसोगे, तुम्हें टट्टा करूंगी. நீங்கள் பயப்படும் காரியம் புசல் போல இன்றைக்கு இந்த வைரஸ்னால் பயம் புயல் போல் வந்திருக்கு. जो जो आजकल आंधी के नहीं ये वायरस आ पड़ा. ஆபத்து சூறாவளி போல் உங்களுக்கு நேரிடும் போதும், अगर जो विपत्ति बवंडर के समान तुम पर आएगा, உலகத்தையே திருப்பி போட்டிருக்கிற ஒரு சூறாவளி கொரோனா, एक बवंडर विपत्ति ऐसे ये दुनिया को उलट पलट कर दिया. நெருக்கம் இடுக்கம் உங்கள் மேல் வந்திருக்கிறது. और तुम पर संकट और सकेती भी அப்படி आया. காலங்கள்ல தேவன் சொல்கிறார், ஆகடியம் பண்ணுவேன். इसी समय में प्रभु कहता है मैं ठट्टा करूंगा, நான் பரியாசம் பண்ணுவேன். मैं हंसूंगा. தேவன் தம்முடைய ஜனத்தை பரியாசம் பண்ண விட்டார். परमेश्वर अपने लोगों को ठट्टा में नहीं सौंपता. கலாத்தியர்கள் நிருபம் 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். गलातियों 6:7 மோசம் போகாதிருங்கள், தேவன் தம்மை பரியாசம் பண்ண விட்டார். धोखा न खाओ, परमेश्वर टट्टा में नहीं उड़ाया जाता. மனுஷன் எதை விதைக்கிறானோ அதை அறுப்பான். क्योंकि मनुष्य जो कुछ बोता है वही काटेगा. பரியாசம் பண்ண விட்டார். टट्टा में नहीं उड़ाया जाता. தேவனுடைய ஜனத்தை அவர் பரியாசம் பண்ண விட்டார். परमेश्वर अपने जन को टट्टा में नहीं उड़ाएगा. தேவனுடைய ஜனமே, நீங்கள் மோசம் போகாதிருங்கள். ये परमेश्वर के जन तो धोखा न खाओ, மோசம் போகாதிருங்கள், धोखा न खाओ, மோசம் போகாதிருங்கள். धोखा न खाओ. தேவனுடைய சமூகத்துல परमेश्वर की उपस्थिति में இந்த நாட்களில் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை, इन दिन में जो लिखा है, இந்த உலகத்திலே நடந்து கொண்டிருக்கிற இந்த வைரஸை தடுக்க முடியாதபடி அவருடைய கரம் நீட்டப்பட்டிருக்கிறது. अगर जो इस दुनिया में इसी वायरस के बारे में कोई नहीं रोक सकता है, परमेश्वर का हाथ अब तक बढ़ा हुआ है. இது ஒரு நியாய தீர்ப்பின் ஒரு முடிவு காலமாக இருக்கிறது. ये एक दंड का आज्ञा है, अंत का समय है. திருச்சபையின் கூட ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அப்படித்தான் சொல்கிறார். யோவானுக்கு சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே சொல்கிறார், यूहन्ना 15:2 என்னில் கனிகூடாத இருக்கிற கொடி எதுவோ அதை அறுத்து போடுகிறார். जो डाली मुझ में है और नहीं फलती கனி उसे वो काट डालता. கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்க முடியாத சுத்தம் பண்ணுகிறது. और जो फलती है उसे वह चाटता है ताकि இந்த- और फले. இந்த காலங்களில इन दिनों में ரெண்டு காரியம் நடக்கிறது. दो कार्य होता है. ஒன்று விழுகிறது, ஒன்று எழுகிறது. हमें एक बात गिर जाता है, एक बात खड़े இயேசு होता है. கிறிஸ்து அதற்காகத்தான் நியமிக்கப்பட்டார். इन बातों के लिए यीशु का अपॉइंटमेंट है. யோவான் இங்கே சிமியோன் இயேசு கிறிஸ்துவை கொண்ட தீர்க்கதரிசனத்தை சொல்கிறார். கையிலே ஏந்தி கொண்டு அந்த பிள்ளையை ஏந்தி கொண்டு தீர்க்கதரிசனம் உரைக்கிறார் சிமியோன். सामान्य वयस से उस बालकों को अपने हाथ में लिए हुए भविष्यवाणी कर रहा है. லூக்கா சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். लूका 2:34 இன்னும் சிமியோன் அவர்களை ஆசீர்வதித்து அவருடைய தாயாகிய மரியாளை நோக்கி, இதோ அநேகருடைய இருதய சிந்தையை வெளிப்படுத்தத்தக்கதாக இஸ்ரவேலின் அநேகர் விழுகிறதற்கும் எழுந்திருக்கிறதற்கும் ரோதமாக பேசப்படும் அடையாளமாக இருக்கும் இவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். तब समूह ने उसका आशीष देखकर उसकी माता मरियम से कहा, देख वह तो इज़राइल में भूतों के गिरने और उठने के लिए और एक ऐसा चिन्ह होने के लिए ठहराया गया है जिसके विरोध में बातें की जाएं. ஒரு கூட்டம் விழுந்தது, ये एक प्रकार का झुंड ஒரு गिरा, கூட்டம் எழுந்தது. एक झुंड उठा. இயேசு அதற்காகத்தான் நியமிக்கப்பட்டார், அப்பாயின்மென்ட் பண்ணப்பட்டார். बातों के लिए यीशु ठहराया गया. அதற்காகத்தான் அவர் நியமிக்கப்பட்டார். इन विषय के लिए यीशु ठहराया गया. பரிசேயர், परिस्तों, சதுசேயர், सदुष्टों, வேதபாரகர் पंडितों, ஒரு கூட்டம் वैसे एक झुंड விழுந்தது. गिरा है. அல்லேலூயா. हालेलुया.
வேத நகல்களை கையில் வைத்திருந்தவர்கள் जो शास्त्र की किताब को अपने हाथों में रखा था वो लोग விழுந்தார்கள். गिरा है। ஹல்லேலூயா. हालेलुया। ஏன் क्यों? கனி கொடுக்கவில்லை. फल नहीं दिया। ஆகவே கனி கொடுக்காத கொடியது அதை அறுத்தார். इसलिए जो कोई डालियां फल नहीं देता है वो काट डालता है। இந்த நாட்களிலே इन दिनों में ஒரு கூட்டம் அதிக கனி கொடுக்க வைக்க போகிறார். एक प्रकार का झुंड अधिक फल देने वाला झुंड है। ஊழியங்களிலே திருச்சபையிலே அதிக கனிகளை கொடுக்கக்கூடிய காலங்கள் வந்துவிட்டது. सेवकाई में मंडलियों में अधिक फल ले आने वाला நீ समय எதை விதைத்தாயோ அதை அறுக்க போகிறார். तू जो बोएगा वो एक काटेगा। தேவன் உன்னை பரியாசம் பண்ண ஒட்டார். परमेश्वर तुझे टट्टा में न उड़ाया जाएगा। ஆனால் கனி கொடுக்காத கொடியதோ அதை அறுத்து போடும். परंतु जो डालियां फल नहीं फलता है उन डालियों को काट கொடி डालेगा। என்றாலும் திருச்சபையை பார்த்து தான் சொல்லுங்க. डालियां मतलब मंडली को और प्रभु करता है। செடி என்றால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. ताकि के बारी प्रभु यीशु मसीह। திராட்சை செடி அவராகவே நானே மெய்யான திராட்சை செடி என்று சொல்கிறார். ताकि का बारी में हूँ பிதா திராட்சை தோட்டக்காரர். और मेरा पिता किसान है। கனி கொடுக்காததை और जो कोई न फलता அந்த है கொடியை அறுத்து போடுகிறார். वो डाली को काट डालता இந்த है। நாட்களிலே इन तीनों में அறுத்து போடக்கூடிய காலம் काट डालने वाला समय ரெண்டு வேலை நடக்கிறது. दो काम हो रहा ஒன்று அறுத்து போடுகிறார், है। एक काट डालता है, இரண்டாவதாக दूसरा மிகுந்த கனி கொடுக்க வைக்கிறார். अधिक फल लाने के அவருடைய लिए கரம் நீட்டப்பட்டு கொண்டே இருக்கிறது. उसका हाथ अब तक बढ़ाया गया। அதற்கு நீட்டப்பட்ட கரம் உடைக்கப்படவில்லை. वो जो बढ़ा हुआ हाथ अभी तक न खींचा है। இதை கவனிக்கிறவன் யார்? ये बात को कौन ध्यान करेगा? நீட்டப்பட்டிருக்கிறது. जो बढ़ा हुआ उसका हाथ। இங்க ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். उसके नाम की महिमा அவங்க இங்கே வாசிக்க முடிகிறது. शाबाश। எடுத்து வாசிக்கலாம். निकाल कर पढ़ेंगे। லூக்காஸ் சுவிசேஷம் लूका सुसमाचार 13ஆம் அதிகாரம் 13वां अध्याय। எடுத்துக்கொள்ளும். லூக்காஸ் சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம். लूका 13। இந்த நாட்களில் நடந்து கொண்டிருக்க சம்பவத்தை பார்த்து அப்போ மற்றவர்களை குற்றவாளியாக நாம் நினைக்க வேண்டாம். अगर जो इन दिनों में हो रहे सबों को देखकर हम दूसरे को दोष मत लगाना। லூக்கா 13:4 வாசிக்கிறோம். लूका 13। சிலோவிலே கோபுரம் விழுந்து 18 பேரை கொன்றது. या क्या तुम समझते हो कि वे 18 जन जिन पर सिलो का कुमट गिरा और वे எருசலேமில் குடியிருக்கிற மனுஷர்களாரையும் அவர்கள் குற்றவாளியாக இருந்தார்கள் என்று நினைக்கிறீர்களோ? यरूशलेम की और सब रहने वालों से अधिक अपराधी थी। அப்படி அல்ல என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்கள் மனம் திரும்பாமல் போனால் எல்லாரும் அப்படியே கெட்டுப் போவீர்கள் என்று. मैं तुमसे कहता हूँ कि नहीं, परंतु यदि तुम मन में फिराओ हो तो तुम सब भी इसी रीति से नष्ट होंगे। அப்பொழுது அவர் ஒரு ஊமையை சொன்னார். तभी वो एक दृष्टांत कहा। ஒருவன் திராட்சை தோட்டத்தில் ஒரு அத்தி மரத்தை நட்டிருந்தான். அவன் வந்து அதிலே கனியை தேடின போது ஒன்றும் காணவில்லை. किसी की अंगूर की बारी में एक अंजीर का पेड़ लगा हुआ था, वह उसमें फल ढूंढने आया परंतु न पाया। அப்பொழுது அவன் தோட்டக்காரனை நோக்கி, இதோ 3 வருஷமாக இந்த அத்தி மரத்திலே கனியை தேடி வருகிறேன், ஒன்றையும் காணவில்லை, அதை வெட்டி போடு, இது நிலத்தை ஏன் கெடுக்கிறது என்றான். तब उसने बारी के रखवाले से कहा, 3 वर्ष में इस अंजीर के पेड़ में फल ढूंढने आता परंतु नहीं पाता, इसे काट डाल कि ये भूमि को भी क्यों रोके रखा। அதற்கு அவன், ஐயா, இது இந்த வருஷம் இருக்கட்டும், நான் இதை சுற்றிலும் கொத்தி எரு போடுவேன். उसने उसको उत्तर दिया, है स्वामी, इसे इस वर्ष और रखने दे कि मैं इसके चारों होय खोद कर गाड़ डालूं। கனி கொடுத்தால் சரி, கொடாவிட்டால் இனிமேல் இதை வெட்டி போடலாம் என்று சொன்னான். यदि आगू के फल तो भला, नहीं तो उसे काट डालना। இந்த ஊமை ये दृष्टांत கனி கொடுக்கிறது, கனி கொடுக்காது. जो फल देता, जो फल नहीं देता। டைம் கூட உனக்காக காலங்கள் தாழ்த்தப்பட்டிருந்தது. अगर समय भी तेरे लिए प्रभु ढीला करके நீ रखा, கனி கொடுத்தியா? तो फल दिया क्या? கனி கொடுத்தால் நிச்சயமாக உனக்காக அவர் இறங்கினார். यदि तू फल देगा तो सचमुच प्रभु तेरे लिए दया करता। ஹalleluya. हालेलुया। ஆண்டவருடைய நாமத்தில் பிதாவானவர் இந்த பூமியிலே இயேசுவை அனுப்பி அவர் நமக்கு இரக்கம் பாராட்டியிருக்கிறார், கிருபை பாராட்டியிருக்கிறார். पिता परमेश्वर इस धरती में यीशु को भेजकर इसी प्रकार हमें दया किया। தோட்டக்காரனை போல
एक किसान के नाई அல்லேலூயா हालेलुया அவர் இந்த பூமியில அவர் நமக்கு ஊழியம் செய்தார் वो इस धरती में हमारे लिए सेवा किया அவர் வாழ்ந்து காண்பித்து விட்டார் वो साबुत करके दिखाए जी கனி கொடுக்க வேண்டும் फल देना கனி फल அல்லேலூயா हालेलुया கனி கொடுக்காத கொடி எதுவோ अगर जो कोई फल नहीं देता கனி கொடாத மரம் எதுவோ और जो कोई फल नहीं देता அது वो வெட்டுண்டு போகப்படுகிறது वो पेड़ को वृक्ष को काटा கனி கொடுக்கிறதைத்தான் அவர் இன்னும் சுத்தப்படி கனி மிகுந்த கனி கொடுக்கிறார் और जो फल लाता है वो और भी बहुत फल लाने के लिए उसको शुद्ध करता है இந்த காலங்களிலே கரம் அவருடைய கரம் நீட்டப்பட்டிருக்கிறது इन दिनों में उनके हाथ ऐसे बड़ा हुआ है ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக उनके नाम की महिमा இந்த அவருடைய கரம் ஏன் இன்றைய வரைக்கும் அநேகர் சொல்கிறார்கள் ஜெபம் பண்ணுகிறார்கள் ஏன் இன்னும் நிறுத்தப்படவில்லை और अब तक कई लोग प्रार्थना करता लेकिन ये महामारी बंद नहीं हुआ क्यों कारण क्या உபவாசிக்கிறார்கள் उपवास करते हैं ஜெபிக்கிறார்கள் प्रार्थना करता है பல மணி நேரம் ஜெபிக்கிறார்கள் कई घंटे प्रार्थना करता है அவருடைய அந்த கோபத்தை ஆற்றுவதற்காக क्योंकि प्रभु की वो क्रोध को शांत करने के लिए நல்லது अच्छी बात है ஆனாலும் परंतु தேவனுடைய முடிவு நியாயத்திற்கு யாரும் மாற்ற முடியாது और परमेश्वर का जो अंत का समय वो दंड का आज्ञा को कोई नहीं ஆகவே இன்னும் அவருடைய கரம் நீட்டப்பட்டே இருக்கிறது इसलिए अब तक उनके हाथ बड़ा हुआ है எரேமியா 7ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம் यिर्मयाह 7वां अध्याय எரேமியா பேசுற புத்தகம் यिर्मयाह 7ஆம் அதிகாரம் 7वां अध्याय 10வது வசனத்தை வாசிக்கிறோம் 10 वचन से लेकर பிற்பாடு வந்து என் நாமம் தரிக்கப்பட்ட இந்த ஆலயத்திலே எனக்கு முன்பாக நின்று இந்த அருள்களை எல்லாம் செய்வதற்காக விடுதலை பெற்றிருக்கிறோம் என்று சொல்வீர்களோ तो क्या ये उचित है कि तुम इस भवन में आओ जो मेरा कहलाता है और मेरे सामने खड़े होकर ये कहो तुम चुप गए हो कि ये सब घृणित काम करे விடுதலை பெற்று அருவருப்பை செய்வதற்காகவா क्या ऐसे स्वतंत्र पाकर घृणित काम करते என் நாமம் தரிக்கப்பட்ட ஆலயத்துல जो मेरा नाम कहलाता है उस भवन में உனக்கு விடுதலை அதுக்காக தந்தா तुझे वो स्वतंत्र क्यों मिला அருவருப்புகளை செய்ய घृणित काम करने के நீ लिए 11ஆம் வசனம் என் நாமம் தரிக்கப்பட்ட இந்த ஆலயத்துல உங்கள் பார்வைக்கு கல்லறுக்குறியாயிற்றோ இதோ நானும் இதை கண்டேன் என்று கர்த்தர் சொல்கிறார் मेरा वचन क्या ये भवन जो मेरा कहलाता है तुम्हारी दृष्टि में डाकुओं के गुफा हो गया है मैंने स्वयं ये देखा है கள்ளர் குகையாக்கப்பட்டதோ डाकुओं को गुफा बन गया क्या நான் முந்திய நாமம் விளக்கப்படின சீலோவில் உள்ள என் ஸ்தலத்துக்கு நீங்கள் போய் இஸ்ரவேல் ஜனத்திலும் பொல்லாப்பு நிமித்தம் நான் அதற்கு செய்ததை பாருங்கள் मेरा जो स्थान सीलो में था जहां मैंने पहले अपने नाम का निवास ठहराया था वहां जाकर देखूं कि मैंने अपनी प्रजा इस्राएल की बुराई के कारण उसकी क्या दशा कर दी है நீ முந்தி போய் பார் அந்த சீலோவுக்கு செய்ததை பார் तो पहले जाके वो सीलों पर वहां நீங்கள் क्या किया எல்லாம் செய்தீர்கள் நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருந்தும் நீங்கள் கேளாதவரும் நான் உங்களை கூப்பிட்டும் நீங்கள் உத்தரவு விடாமல் போனபடினால் आप यहोवा की ये वाणी है कि तुम जो ये सब काम करते आए हो अब यद्यपि मैं तुमसे बड़े यत्न से बातें करता रहा हूँ तो भी तुमने नहीं सुना और तुम्हें बुलाता आया परंतु तुम नहीं बोले நம்முடைய தேவன் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் हमारा परमेश्वर दया करते हैं ஏனுடைய கரம் நீட்டப்பட்டே இருக்கிறது क्यों अब तक उसका हाथ बढ़ा हुआ ஏனுடைய கோபம் தணியவில்லை क्यों उसका क्रोध अब तक शांत नहीं हुआ ஏன் நியாயத்தீர்ப்பை கொடுக்கிறார் क्यों वो दंड का आज्ञा देता है ஏன் அந்த மரத்தை வெட்டுகிறார் क्यों वो पेड़ को काट डालता ஏன் है அந்த கொடியை வெட்டுகிறார் क्यों वो डालिया को काट डालता है நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருந்தும் நீங்கள் கேளாமலும் நான் உங்களுக்கு கூப்பிட்டும் நீங்கள் உத்தரவிடாமலாதபடினாலேயே मैंने तो पहले तुम्हें बोला था परंतु तुमने नहीं सुना और तुम्हें बुलाता परंतु तुम नहीं बोले என் நாமம் தரிக்கப்பட்டதும் நீங்கள் நம்பிக்கை கொண்டிருக்கிறதுமான இந்த ஆலயத்துக்கும் உங்களுக்கும் உங்கள் பிதாக்களுக்கு நான் கொடுத்த ஸ்தலத்துக்கும் நான் சீலோவுக்கு செய்தது போல செய்வேன் इसलिए ये भवन जो मेरा कहलाता है जिसमें तुम भरोसा रखते हो और ये स्थान जो मैंने तुमको और तुम्हारे पूर्वजों को दिया था इसकी दशा में सीलों की भी कर दूंगा நான் உங்களுடைய
எல்லா சகோதரருமாகிய எப்ராயிம் சந்ததி அனைத்தையும் தள்ளி போட்டது போல உங்களையும் என் முகத்தை விட்டு தள்ளி போடுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். जैसे मैंने तुम्हारे सब भाइयों को अर्थात सारे इब्राहिम को अपने सामने से दूर कर दिया वैसे ही तुमको भी दूर कर दूंगा. சீலோவை குறித்து நாம் பார்க்கிறோம். यह सीलो के बारे में हम देखता है. நான் இப்போ பார்க்க முன்பாக அந்த வசனம் 16வது வசனத்தை வாசிக்கலாம். 16 वचन. நீ இந்த ஜனத்துக்காக விண்ணப்பம் செய்ய வேண்டாம், அவர்களுக்காக மன்றாடவும் கெஞ்சவும் வேண்டாம், என்னிடத்தில் அவர்களுக்காக பரிந்து பேச வேண்டாம், நான் உனக்கு செவி கொடுப்பதில்லை. इस प्रजा के लिए तू प्रार्थना मत कर, न इन लोगों के लिए ऊंचे स्वर से पुकार, न मुझसे विनती कर, क्योंकि मैं तेरी नहीं सुनूंगा. நான் உனக்கு செவி கொடுப்பதில்லை. मैं तेरी नहीं सुनूंगा. நீ இந்த ஜனத்துக்காக விண்ணப்பம் செய்ய வேண்டாம், तू ये लोगों के लिए प्रार्थना मत कर, அவர்களுக்காக மன்றாடவும் கெஞ்சவும் வேண்டாம், अब इस प्रजा के लिए ऊंचे स्वर से न पुकारो, என்னிடத்தில் न அவர்களுக்காக பரிந்து பேசவும் வேண்டாம், நான் உனக்கு செவி கொடுப்பதில்லை. ये लोगों के लिए तू विनती मत कर, क्योंकि मैं तेरा नहीं सुनूंगा. அல்லேலூயா. हालेलुया. எரேமியா அழுகையின் தீர்க்கதரிசி அழுது கொண்டிருக்கிறார். यिर्मयाह एक रोने वाले पुस्तकता है, वो रोते रहता था. தேவனிடத்திலே அவர்களுக்காக பரிந்து பேசுகிறார், परमेश्वर पर ये प्रजा के लिए वकालत किया है, கெஞ்சுகிறார். किड़किड़ाया. தேவன் சொல்கிறார், நான் செவி கொடுப்பதில்லை. परमेश्वर ने कहा मैं तुझे नहीं सुनूंगा. அவன் தேவ ஜனத்தை 70 வருஷம் பாபிலோனுக்கு சிறைவிட்டு போக ஒப்பு கொடுத்தார். इसलिए प्रभु ने क्या किया, परमेश्वर के प्रजा को 70 बरस बाबिलोन पर बंदी होकर जाने के लिए सौंपा दिया. அதே தீர்க்கதரிசி தான் 70 வருஷம் சிறைப்படுவார்கள் என்று எரேமியாவுக்கு தான் சொன்னார் தேவன். वो वैसे जो ये यिर्मयाह के लिए प्रभु भी कहता था, ये लोग 70 बरस बंदी होकर चले जाएंगे. ஏன் உடைய கரம் நீட்டப்பட்டு இருக்கிறது? क्यों अब तक उनका हाथ बढ़ा हुआ है? ஏன் क्यों? ஏன் அவர் ஒரு முடிவுக்கு வருகிறார்? क्यों वो एक अंत का समय को आ रहा? இந்த உலகத்துல ஏன் இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடந்து கொண்டிருக்கிறது? अगर इस दुनिया में क्यों इसी प्रकार का समय சற்று நாம் நினைத்து சிந்தித்து பார்ப்போம். अब जरा इस पर ध्यान रखिए. ஏன் क्यों? இந்த கிரியையெல்லாம் நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருந்தோம், நீங்கள் கேளாமலும் உங்களை கூப்பிட்டு நீங்கள் உத்தரவிடாமல் போனீர்கள். क्योंकि मैंने तुम्हें पहले बुलाया परंतु तुम नहीं सुना, पहले मैं तुम बुलाता था तो तुम नहीं बोली. அதுதான் தேவன் பரியாசம் பண்ணுவதற்கு ஒப்புக்கொடுக்கிறார். इसलिए प्रभु हम सभी को टट्टा उड़ाने में सौंप देता है. அதைத்தான் நீதிபதியின் புத்தகம் 1ஆம் அதிகாரத்திலே 24வது வசனத்தை வாசித்தோம். ये नीति वचन पहला 24. நான் கூப்பிட்டும் நீங்கள் கேட்க மாட்டோம் என்கிறீர்கள், நான் என் கையை நீட்டியும் கவனிக்கிறவன் ஒருவனும் இல்லை. मैंने तो पुकारा परंतु तुमने इनकार किया, और मैंने हाथ फैलाया परंतु किसी ने ध्यान न दिया. என் ஆலோசனை எல்லாம் நீங்கள் தள்ளி என் கடித்துக்கொள்ளை வெறுத்தீர்கள். परंतु तुमने मेरी सारी संपत्ति को अनसुनी किया और मेरी ताड़ना को भूले न जाना. நான் உங்கள் ஆபத்து காலத்தில் நகைத்து நான் பயப்படும் நீங்கள் பயப்படும் காரியம் வரும்போது ஆகடியம் பண்ணுவேன். इसलिए मैं भी तुम्हारी विपत्ति के समय हंसूंगी और जब तुम पर भय आ पड़ेगा. நீங்கள் பயப்படும் காரியம் புயல் போல வரும்போதும் ஆபத்து சூறாவளி போல உங்களுக்கு நேரும் போதும் நெருக்கம் இடுக்கம் உங்கள் மேல் வரும்போதும் ஆகடியம் பண்ணுவேன். वरनांती के समान तुम पर भय आ पड़ेगा और विपत्ति कौंडल के समान आ पड़ेगी और तुम संकट और सकेती में फंसोगे. तब में யாரை தேவன் பரியாசத்துக்கு ஒப்பு கொடுக்கிறார்? प्रभु किसी को टट्टा उड़ाने में सौंपता है. யாரை தேவன் பரியாசத்துக்கு ஒப்பு கொடுக்கிறார்? किस जन को प्रभु टट्टा उड़ाने में सौंपता है? தேவனுடைய திருச்சபையே, ये परमेश्वर की தேவனுடைய मंडली, ஜனமே, ये परमेश्वर की प्रजा. தேவன் உன்னை பரியாசம் பண்ண விட்டார். प्रभु तुझे टट्टा में न सौंपा देगा. உனக்கு மிகுந்த கனி கொடுக்க வைப்பார். तू और बहुत फल लाने के लिए रखेगा. ஆனால் परंतु நீ அவர் உனக்கு ஏற்கனவே சொல்லி இருந்தும் உன்னை எச்சரித்தும் உனக்கு அவர் உன்னை கூப்பிட்டும் நீ கேளாதவனை போல நீ அவர் சொல்லியும் கவனிக்காத போல இருந்தால் தேவன் அந்த கனி கொடுக்காத கொடியை அறுத்து விடுகிறார். परंतु पहले परमेश्वर ने तुझे चेतावनी किया, फिर भी तू अनसुनी किया, उसकी ताड़ना को भूले न जाना, इसलिए ठट्टा में उड़ाया जाएगा. இதற்கு ஒரு விண்ணப்பம் கிடையாது. वैसे एक विनती நீ கவனிக்க வேண்டும். सुनिए. சீலோவை செய்தது போல செய்வேன், நீ சீலோவை பார் என்று சொல்கிறார். जैसे मैं सीलों को किया वैसे मैं तुझे भी करूंगा, तू सीलों के ओर சீலோ ஸ்தலத்துக்கு நான் செய்தது நீ பார், நீ பார். जैसे मैं सीलों को किया था उन बातों को तू देखो. யோசுவாவின் காலத்துல अब
अगर यहोशू के समय में சீலோவிலே போய் கூடாரம் போட்டார்கள். सीलो में जाके डेरा लगाया था। கில்காலில் இருந்து உடன்படிக்கை பெட்டியை சீலோவுக்கு கொண்டு போனார்கள். गिलगाल से लेकर वो वाचा के संदूक को सीलो पर लेकर गया। யோசுவாவின் புத்தகம் यहोशू 18ஆம் அதிகாரத்திலே இருக்கிறது. 18 இஸ்ரவேல் புத்திரரின் சபையாரும் சீலோவிலே கூடி அங்கே ஆசரிப்பு கூடாரத்தை நிறுத்தினார்கள். தேசம் அவர்கள் வசமாயிற்று. फिर इस्राएलियों की सारी मंडली ने सीलो में इकट्ठे होकर वहां मिलाप वाले तंबू को खड़ा किया, क्योंकि देश उनके वश में आ गया। அதாவது கில்காலில் இருந்து சீலோவுக்கு உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வந்தார்கள். यहाँ गिलगाल से लेकर सीलो को वाचा का संदूक को ले இந்த आए। சீலோங்கிற ஒரு பட்டணம் பாலஸ்தீனுடைய பூர்வீக பட்டணம். ये सीलो नगर पालस्तीन के एक पूर्वी नगर, ஒரு பூர்வீக பரிசுத்த ஸ்தலம். एक पूर्वी पवित्र स्थल है। எருசலேமிலிருந்து 20 மைல் தூரம். ये यरूशलेम से 20 माइल दूर है। இந்த நாட்கள் அது பெயர் சீலூன் என்று சொல்லப்பட்டிருக்கு. इन दिनों में उनका नाम सीलूम। அங்கே வாசிக்க முடிகிறது, இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் சுதந்திரத்தை இன்னும் பங்கிட்டுக் கொள்ளாத 7 கோத்திரங்கள் இருந்தது. அதாவது யோசுவா இங்கதான் கோத்திரங்களுக்கு பங்கிட்டு கொடுத்தான். यहाँ ही यहोशू सारे गोत्र को देश को बांट के दिया। எல்லாருக்கும் இங்கதான் பங்கு கொடுத்தார். सभी को इसी स्तर पर बांट के दिया। ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். उनके नाम की महिमा। இந்த சீலோவில அந்த ஸ்தலத்தை, அந்த சீலோ பாலஸ்தீனுடைய பூர்வீக பரிசுத்த ஸ்தலத்தை எப்ராயிமுக்கு கொடுத்தான். अगर उस पालस्तीन के पूर्वी पवित्र स्थल को इब्राहिम गोत्र को दिया। அல்லேலூயா. हालेलुया। எப்ராயிம் கோத்திரத்துக்கு கொடுத்தான். इब्राहिम गोत्र पाया। ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். आमेन। இந்த சீலோ, இந்த சீலோவுக்கு செய்தது என்ன? अगर ये सीलो के लिए क्या किया था? வேதம் வாசிக்கிறோம், அந்த ராஜாக்களின் காலத்துல நடந்தது. 1 சாமுவேல் புத்தகத்துல நடந்தது என்ன? ராஜாக்களின் காலத்துக்கு முன்பாக நடந்தது என்ன? अगर जो राजाओं के समय के पहले जो जो हुआ था हम अभी पढ़ेंगे। அங்கே சீலோவில் நடந்தது பார்க்க முடிகிறது. सीलो में क्या क्या हुआ है பெட்டி சிறைப்பட்டு போய்விட்டதை பார்க்க முடிகிறது. और संदूक बंदी होकर चला गया। 1 சாமுவேல் புத்தகம் 3ஆம் அதிகாரம் पहला सामुएल 3 अध्याय 11 12 வசனங்களை வாசிக்கலாம். 11 और 12 वचन को पढ़ेंगे। தேவனுடைய பெட்டி பிடிபட்டது. 7 2 குமாரர்கள் ஒப்பனியும் பிரகாசம் ஆண்டார்கள். यहोवा ने सामुएल से कहा, सुन, मैं इस्राएल में एक ऐसे काम करने पर हूं जिसमें 1 சாமுவேல் 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். सारी पहला सामुएल 4वां अध्याय 11वां वचन। தேவனுடைய பெட்டி பிடிபட்டது. 7 2 குமாரராகிய ஒப்பனியும் பிரகாசம் ஆண்டார்கள். और परमेश्वर का संदूक छीन लिया गया और एली के दोनों पुत्र ओप्नी और फिनेगास भी मारे गए। பெனியமீன் கோத்திரத்தானாகிய ஒருவன் படையிலிருந்து ஓடி தன் வஸ்திரங்களை கிழித்து தன் தலையின் மேல் புழுதியை பாரி போட்டுக் கொண்டு அன்றைய தினமே சீலோவுக்கு வந்தான். तब उसी दिन एक बिन्यामीनी मनुष्य सेना में से दौड़कर अपने वस्त्र फाड़े और सिर पर मिट्टी डाले हुए सीलों पहुंचा। அவன் வந்தபோது ஏலி ஒரு ஆசனத்தின் மேல் உட்கார்ந்து வழியை பார்த்து கொண்டிருந்தான். தேவனுடைய பெட்டிக்காக அவன் இருதயம் தத்தளித்துக் கொண்டிருந்தது. ஊரிலே செய்தி அறிவிக்க அந்த மனுஷன் வந்தபோது ஊரெங்கும் புலம்பல் உண்டாயிற்று. वो जब पहुंचा उसी समय एली, जिसका मन परमेश्वर के संदूक की चिंता में तरतरा रहता था, वो मार्ग के किनारे कुर्सी पर बैठा बात हो रहा था, और जो कि उस मनुष्य ने नगर में पहुंचकर वह समाचार दिया जो कि सारा नगर। இந்த சீலோவில் நடந்தது என்ன? ये सीलो में क्या हुआ? நடந்தது என்ன? ये सीलो में क्या हुआ? ஏலிக்கு 98 வயசு. ये एली का उम्र तभी 98 ஏலி ஒரு ஆசாரி. ये एली क्या करता? 98 வயது நிரம்பினான். 98 उम्र था। அவன் கற்பார்வை மங்கலான காலம். इसका आंख भी कुंडला पड़ा। அவனுடைய பிள்ளைகளை அனுப்பி வைத்தான் யுத்தத்துக்கு. इसलिए युद्ध में एली याजक एली ने अपने पुत्र ओप्नी फिनेगास को भेजा था। அங்கே ஒப்பனி பிரகாசம் மாண்டாருங்கிற செய்தியை கேட்கிறான். वहां वो ओप्नी और फिनेगास दोनों मर गए, ये समाचार को सुना। அவன் கொஞ்சம் ஸ்தூலித்து கனமானவன். ये थोड़ा मोटा व्यक्ति था एली। இந்த செய்தியை கேட்டுட்டு ये समाचार सुनकर மல்லாக்க விழுந்தான். பின்னால் விழுந்தான். हमें वैसे गिर पड़ा। पीछे गिरा है. हमें
पीछे से गिरा। அவன் விழுந்தான் பாருங்க. जब वो गिर पड़ा, அந்த உடனே ஆறு ஸ்பாட்ல அவுட். उसी समय मर गया। हालेलुया, हालेलुया। பெட்டி பிடிபட்டது என்று கேள்விப்பட்டான். क्योंकि संदूक पकड़ा गया ஒப்படி பிடதாஸ் இரண்டு பேர் இறந்து போனார்கள். और हुपनी और बिनीगास दोनों मर गए। இதை கேட்ட உடனே ये समाचार सुनकर அவனை இறந்துட்டான். वो भी मर गए। பெட்டி பிடிபட்டது. वो संदूक पकड़ा गया। தேவனை விட்டு பிடிபட்டதுக்கு அப்புறம் இஸ்ரவேலை விட்டு மகிமை விலகி போய்விட்டது. आमीन। परमेश्वर का वो संदूक पकड़ने के बाद इस्राएल से महिमा दूर। 22வது வசனம் சொல்லுது இஸ்ரவேல்ல மகிமை விலகி போய்விட்டது. इस्राएल में से महिमा उठ गई। 22வது வசனம் இது தேவனை விட்டு பிடிபட்டு போனபடியால் மகிமை இஸ்ரவேலை விட்டு விலகி போய்விட்டது. इस्राएल में से महिमा उठ गई है क्योंकि परमेश्वर का संदूक छीन लिया गया। கனி கொடுக்கப்படாவிட்டால் अगर फल नहीं देगा तो வெட்டப்படும், काट डाले। விலகிவிடும். விலகிவிடும், மகிமை விலகிவிடும். अगर महिमा उठ जाएगा, தேவனுடைய மகிமை விலகிட்டு परमेश्वर का महिमा उठ गया। ஆலயத்தை உடைத்தார்கள். अगर वो மந்திருக்கு தோடாராக. ஹalleluya. हालेलुया। ஆலயத்தில் இடித்தார்கள். वो मंदिर को तोड़ डाला है। சத்துரு கையிலே ஒப்பு கொடுக்கப்பட்டது. शैतान के हाथों में सौंपा गया। உடன்படிக்கை பெட்டி பிடித்து விட்டார்கள். वो संदूक को छीन लिया गया। தேவனை விட்டு பிடிபட்டு போனபடியால் மகிமை இஸ்ரவேலை விட்டு விலகி போய்விட்டது. परमेश्वर का संदूक छीन लिया गया, इसलिए इस्राएल में से महिमा उठ गई। இதைத்தான் எரேமியா சொல்றார். ये बातों को यिर्मयाह में कह रहा है। நீங்க வாசித்தோம். हम पढ़ेंगे 12வது வசனத்துல यिर्मयाह 12 நான் முந்திய நாமம் விளங்கப்படினே சீலோவிலே என் ஸ்தலத்துக்கு நீங்கள் போய் இஸ்ரவேல் ஜனத்துடைய பொல்லாப்பு நிமித்தம் நான் அதற்கு செய்ததை பாருங்கள். आप पहले जाके मैं जो इस्राएल लोगों की बुराई की वजह से उनको किया उन बातों को देखो। हालेलुया। हालेलुया। சீலோவுக்கு செய்தது போல செய்வேன் என்று சொன்னார். जैसे मैंने शीलो को किया वैसे तुम्हें भी करूंगा। 17வது வசனத்தில் சொல்கிறார் நான் சீலோவுக்கு செய்ததை போல செய்வேன். मैंने शीलो को क्या किया वैसे तुम्हें भी करूंगा। என்ன செய்யப்பட்டது? क्या किया था शीलो? हालेलुया। हालेलुया। பரியாசம் பண்ண ஒரு ஆசாரியனுடைய குடும்பம் பரியாசம் பண்ணப்பட்டது. एक याजकों के परिवार वैसे टट्टा में இஸ்ரவேல் தேவ மகிமை விலகிட்டது. इस्राएल से महिमा उठ गया। ஒப்படி பினகாசம் மாத்திரமல்ல அந்த ஹீரோக்களோட சேர்ந்தவர்களும் இருக்கிறார்கள். ना केवल होप्नी और फिनेगास और सेना में जो था सभी मर गए। மறுகையே அவர்களும் கூட சேர்ந்தவர்களாக இருக்கிறார்கள். आमीन। हालेलुया। हालेलुया। இஸ்ரவேலே தேவனுடைய மகிமை விலகிவிட்டது. इस्राएल से परमेश्वर का महिमा उठ गया। ஏன்? क्यों? ஏன்? क्यों? தேவன் சொல்லி பார்க்கிறார். परमेश्वर ने कहा था। தேவன் சொல்லுகிறார். परमेश्वर कहा है। அங்கே வாசிக்க முடிகிறது 1 சாமுவேல் 3:13 வாசிக்கிறோம். पहला सामुएल 3:13 12வது வசனத்தை வாசிக்கலாம். 12 वचन से लेकर நான் ஏலியின் குடும்பத்திற்கு விரோதமாக சொன்ன யாவையும் அவர் மேல் அந்நாளிலே வரப்பண்ணுவேன், அதை தொடங்கவும் அதை முடிக்கவும் போகிறேன் சொல்கிறார். उसी दिन मैं एली को विरोध सब कुछ पूरा करूंगा, जो मैंने उसके घराने के विषय में कहा उसे आरंभ से अंत तक पूरा करूंगा। அவன் குமாரர் தங்கள் மேல் சாபத்தை வரப்பண்ணுகிறதை அவன் அறிந்திருந்தும் அவர்களை அடக்காமல் போன பாவத்தின் நிமித்தம் நான் அவன் குடும்பத்திற்கு என்றும் நீங்காத நியாயத்திற்கு செய்வேன் என்று அவனுக்கு அறிவித்தார். आमीन। कितना 3:12 13 வசனம் ஆகுங்க. आमीन। 3:12 क्योंकि मैं तो उसका एक कहकर जुटा चुका हूँ कि मैं उस अदन के कारण जिसे वह चाहता हूँ सदा के लिए उसके घर का न्याय करूंगा, क्योंकि उसके पुत्र आप स्थापित हुए और उसने उनके नहीं रोका। அறிந்திருந்தும் அவர்களை அடக்காத போன பாவத்தின் நிமித்தம் वो जानने पर भी नहीं रोका था अपने पुत्र को। அவன் குடும்பத்திற்கு என்று நீங்காத நியாயத்திற்கு செய்வேன் என்று சொன்னார். इसलिए मैंने उन परिवार को न्याय करूंगा। அறிந்திருந்தும் அடக்கவில்லை. वो जानने पर भी नहीं रोका था। அது நிமித்தம் ஏலியின் குடும்பத்தார் செய்த அக்கிரமம் ஒருபோதும் பழியினாலாவது காணிக்கையினாவது நிவர்த்தியாவது என்று ஏலியின் குடும்பத்தை குறித்து ஆணையிட்டிருக்கிறேன். इसी कारण मैंने एली के घराने के विषय में शपथ खाई कि एली के घराने के अधर्म का प्रायश्चित न तो मेलबलि से कभी होगा और न अन्नबलि से। அதான் சொல்றாரு, நீ ஜெபம் பண்ணாம கேட்க முடியாதுன்னு சொல்றாரு. इसलिए वो कहता है यदि तू
प्रार्थना करेगा तुम्हें नहीं सुनेगा, அறிந்திருந்தும் அவர்களை அடக்காமல் போடப்பார். क्योंकि वो जानने पर भी अपने पुत्र को न रखता। ஏழை குடும்பத்தார் செய்த அக்கிரமம் ஒருபோதும் பழியிடாது காணிக்கிறாது நிவர்த்தியாக முடியவே முடியாது, நியாயத்திற்கு செய்கிறார். इसलिए ये कि घराने के अधर्म का प्रायश्चित न तो मेमनी से और न तो अन्नबलि से, वैसे प्रभु दंड का आज्ञा देता है। நீ மனுஷனுக்கு விரோதமாக நீ பாவம் செய்தால் நியாயாதிபதி தீர்ப்பார்கள். यदि तो मनुष्य के विरोध से पाप करेगा तो वो न्यायाधिपतियों वो मुकदमा लड़ेंगे। ஒருவன் கர்த்தருக்காக பாவம் செய்வனால் அவனுக்கு விண்ணப்பம் செய்யத்தக்கவன் யார்? यदि कोई यहोवा के विरोध से पाप करेगा तो उनके लिए कौन विनती करेगा? 1 சாமுவேல் 2:25 வாசிக்கிறோம். पहला सामुएल 2:25। மனுஷருக்கு மனுஷன் பாவம் செய்தால் நியாயாதிபதிகள் அதை தீர்ப்பார்கள். ஒருவன் கர்த்தருக்காக பாவம் செய்வானால் அவனுக்கு விண்ணப்பம் செய்யத்தக்கவன் யார்? यदि एक मनुष्य दूसरे मनुष्य का अपराध करे तब तो परमेश्वर उसका न्याय करेगा, परंतु यदि कोई मनुष्य यहोवा के विरोध से पाप करे तो उसके लिए कौन विनती करेगा? அவர்களோ தங்கள் தகப்பன் சொல்லை கேளாமல் போனார்கள், அவர்களை சங்கரிக்க கர்த்தர் சித்தமாயிருந்தார். तो उन्होंने अपने पिता की बात न मानी क्योंकि यहोवा की इच्छा उनके मार डालने की थी। அதனாலதான் தேவன் சொல்லுகிறார், इसलिए परमेश्वर कहा, இப்ப என்ன கணம் பண்றதை விட உன் பிள்ளைகளை நீ என்ன கணம் பண்ற? परमेश्वर ने कहा था तो मुझे आदर देने से बढ़कर तेरे पुत्र लोग को क्यों आदर करता, उनकी बात क्यों मानता है? 1 சாமுவேல் 2:29 வாசிக்கிறோம். पहला सामुएल 2:29 என் வாசஸ்தலத்திலே செலுத்தும்படி நான் கட்டளையிட்ட என் பலியையும் என் காணிக்கையும் நீங்கள் உதைப்பானேன். என் ஜனமாகிய இஸ்ரவேலின் காணிக்கையெல்லாம் பிரதானங்களை கொண்டு உங்களை கொழுக்க பண்ணும்படிக்கு நீ என்னை பார்க்கிலும் உன் குமாரரை மதிப்பானேன் என்கிறார். इसलिए मेरे मेलबलि और अन्नबलि को जिन्हें मैंने अपने दाम में चढ़ाने की आज्ञा दी है, उन्हें तुम लोग क्यों पाप कर ले रोते हो? और तू क्यों अपने पुत्र को मुझसे अधिक आदर करता है कि तुम लोग? நீ என்னை பார்க்கிலும் குமாரரை மதிப்பானேன். अगर तुम मुझसे बढ़कर अपने पुत्र को तू इतना आदर करता है, உனக்கு கொடுக்கக்கூடிய காணிக்கை தேவன் கொடுத்த காணிக்கை உன்னை கணப்படுத்தி கர்த்தர் தந்திருக்கிறார். अगर जो तुझे मिला है दान प्रभु तुझे आदर करके दिया, தெய்வத்தை விட அதிகமாக உன் பிள்ளைகளை நேசிக்கிறார். अगर तू परमेश्वर से बढ़कर अधिक तेरे पुत्र को प्रेम करता है, ஆகியால் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்வது உன் வீட்டார் உன் பிதாக்கள் வீட்டாரும் என்னென்னைக்கு என் சந்நிதியிலே நடந்து கொள்வார்கள் என்று நான் நிச்சயமாய் சொல்லி இருந்தும் இனி அது எனக்கு தூரமாய் இருப்பதாக என்னை கடமனை நான் கடமனுவேன், என்னை அசட்டை பண்ணுகிறவர்களை கணவீனப்படுத்து என்று கர்த்தர் சொல்கிறார். इसलिए इस्राएल के परमेश्वर यहोवा की ही वाणी है कि मैंने कहा तो था कि तेरा घराना और तेरे मूल पुरुष का घराना मेरे सामने सदैव चला करेगा, परंतु अब यहोवा की वाणी है ये बात मुझसे दूर हो, क्योंकि जो मेरा आदर करे मैं उनका आदर करूंगा और जो मुझे तुच्छ जाने हुए छोटे समझ चाहिए। தூரமா போயிட்டாரா? ऐसे परमेश्वर दूर हो गया, தூரமா போயிட்டார். परमेश्वर दूर हो गया, கை நீட்டப்பட்டு விட்டது. उनका आँख बढ़ाया गया, அதை யாரும் முடக்க முடியவில்லை, कोई नहीं ढीला कर सकता, அதை யாரும் தடுக்க முடியாது. कोई उनको रोक नहीं सकता। அதைத்தான் இங்கே எரேமியாவுக்கு சொல்றார் ஆண்டவர். यही बात यिर्मयाह में कह रहा है, அதைத்தான் இந்த காலத்தை நாம் எடுத்து பார்க்கிறோம். वही बातों को हम इन समयों के बीच में எரேமியாவுக்கு தேவன் சொல்கிறார், यिर्मयाह के लिए प्रभु कहता है, அதைத்தான் இந்த நாட்களில் நாம் நினைவுட்டு பார்க்கிறோம். उसी वचनों को इन दिनों में हम स्मरण करेंगे। நான் அங்கே 12வது வசனம் 7:12 நான் உம்முடைய நாமம் விளக்கப்படினேன் சீலோவிலே என் ஸ்தலத்துக்கு நீங்கள் போய் இஸ்ரவேல் ஜனத்தினுடைய பொல்லாப்பரித்தம் நான் அதற்கு செய்ததை பாருங்கள். यिर्मयाह 7:12 मेरा जो स्थान सीलो में था जहां मैंने पहले अपने नाम का निवास ठहराया था, वहां जाकर देखो कि मैंने अपनी प्रजा इस्राएल की बुराई के कारण उसकी क्या दशा कर दी है। நீங்கள் இந்த கிரியையெல்லாம் செய்தீர்கள், நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லி இருந்தும் நீங்கள் கேளாமலும் நான் உங்களை கூப்பிட்டு நீங்கள் உத்தரவிடாமல் போனபடியினாலே अब ये वो की वाली है कि तुम जो ये सब काम करते आए हो और यद्यपि मैं तुमसे बड़े यत्न से बातें करता रहा हूं तो भी तुमने नहीं सुना और तुम्हें बुलाना आया परंतु तुम नहीं बोले। என் நாமம் தரிக்கப்பட்டது நீங்கள் நம்பிக்கை கொண்டிருக்குமான இந்த ஆலயத்துக்கும் உங்களுக்கும் உங்கள் பிதாக்களுக்கும் நான் கொடுத்த ஸ்தலத்துக்கும் நான் சீலோவுக்கு செய்தது போலவே செய்தேன்। इसलिए ये भवन जो मेरा कहलाता है जिस पर तुम भरोसा रखते हो और ये स्थान जो मैंने तुमको और तुम्हारे पूर्वजों को दिया था इसकी दशा में सीलो में की कर दूंगा। எரேமியாவுக்கு சொல்கிறார், यिर्मयाह के लिए कहा, ஆக என்ன நீ 16வது வசனத்துல நீ இந்த ஜனத்துக்காக விண்ணப்பம் செய்ய வேண்டாம், सो ला इस प्रजा के लिए इसीलिए तू प्रार्थना मत कर।
அவர்களுக்காக மன்றாடவும் கெஞ்சவும் வேண்டாம், என்னிடத்திலே அவர்களுக்காக பரிந்து பேச வேண்டாம், நான் உனக்கு செவி கொடுப்பேன். न इन लोगों के लिए ऊंचे स्वर से पुकार, न मुझसे विनती कर, क्योंकि मैं तेरी नहीं सुनूंगा. சுவிசேஷம் இந்த நாட்களில் மறைக்கப்படாத அறிவிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. सुसमाचार इन दिनों में छिपा नहीं, वो प्रकट होता है. உலகம் முழுவதும் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. सारी दुनिया में सुसमाचार सुनाता है. ஹல்லேலூயா. हालेलुया. திருச்சபையிலே தேவனை குறித்த உபதேசத்தை கேட்கிறார்கள். और मंडली में परमेश्वर के बारे में उपदेश सुन रहा है. கண் குருடாவே இருக்கிறான் ஒருத்தன். एक बात ऐसा है, आंख धुंधला पड़ा है. இரண்டாவது ஒருத்த கண் குருடாவே இருக்கான், இன்னொருத்த கண் சொறி போறான். एक प्रकार आंख धुंधला पड़ा है और दूसरा जो ज्योति था वो आंख में ज्योति भी अभी चला गया. एक तो अंधे है, दूसरे तो धुंधला है. हालेलुया. ஒன்று உலகத்துல குருடாவே இருக்கான், ஒருத்தன் கண்ணை திறந்தவன் கண் சொறி போயிருக்கான். एक तो अंधा था और दूसरा आंख तो प्रभु खोला, फिर भी वापस वो धुंधला पड़ गया. உலக மனுஷன் கண் குருடா இருக்கான். ये संसारिक लोग अंधा है. திருச்சபையில வந்து கண்ணை குருட திறந்தவன், இயேசுவின் மகிமையின் சுவிசேஷத்தை கேட்டு திறந்தவன் கண் சொறி போறவனா மாறிட்டான். अगर यीशु के महिमा के सुसमाचार सुनकर ज्योति पाकर मंडली पर आया, वापस आंख धुंधला पड़ा. கண் சொறி போட குருடலா இருக்கான். आंख का धुंधला. கண் சொறி போடவில்லை. हे आंख के धुंधले पड़े हुए लोग, தேவன் உனக்கு எத்தனை தடவை சொல்லியிருக்கிறார். प्रभु तुझे कितने बार से மோசம் போகாதீர்கள். धोखा न खाओ. தேவன் பரியாசம் பண்ணவர். परमेश्वर टट्टा में ना उड़ाया जाता. உங்களை நகைக்கிற ஒப்பு கொடுக்க மாட்டார். परमेश्वर तुझे टट्टा उड़ाने के लिए திருச்சபையும் ஊழியத்தையும் உங்களுடைய குடும்பங்களையும் நிச்சயமாக தேவன் நகைக்க வைக்க மாட்டார். और मंडली और सेवकाई और सचमुच तुम्हारे परिवार को टट्टा में प्रभु उड़ाने के लिए கொடிய கொள்ளை நோய் நடுங்களையும் பொருளாதார நெருக்கடிகளையும் சஞ்சலத்தையும் உங்களை அவர் பார்த்து சிரித்துக் கொண்டிருக்க மாட்டார், பரியாசம் பண்ணி கொடுக்க மாட்டார். और इस भयानक मरी और आर्थिक समस्या संकट के बीच में प्रभु तुम्हें देखकर ऐसे न हंसेगा न टट्टा में सोपेगा. சற்று நாட்களிலே சற்று சிந்தித்து பார்ப்போம். हम इन दिनों में थोड़ा ध्यान रखेंगे. மோசம் போகாதீர்கள். धोखा न खाओ. தேவன் பரியாசம் பண்ண மாட்டார். परमेश्वर धोखा में टट्टा மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே मनुष्य जो बोएगा वो ही काटेगा. அதுக்கிடையில எரேமியா 7:15 சொல்கிறார், और यिर्मयाह 7:15 நான் உங்களுடைய எல்லா சகோதரருமாகிய எப்ராயிம் சந்ததி அனைத்தையும் தள்ளி போட்டது போல உங்களை நான் முகத்தை விட்டு தள்ளி போடுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். जैसे मैंने तुम्हारे सब भाइयों का अर्थात सारे इब्राहिम को अपने सामने से दूर कर दिया है, वैसे ही तुमको भी दूर कर दूंगा. இந்த எப்ராயிம் கோத்திரத்திற்கு கொடுக்கப்பட்டதுதான் சீலோன், அந்த பரிசுத்த அந்த ஸ்தலம், அந்த பட்டணத்தை கொடுக்கப்பட்டது. ये इब्राहिम गोत्र के लिए मिला है वो सीलोम जगह, वो पवित्र स्थल, சீலோவை கொடுத்தாங்க. पवित्र पविलोन की. யோசுவா பங்கு போட்டு கொடுக்கும்போது கொடுத்தாங்க. जब यहोशू ने पाट के दिया तभी दिया. ஆனா அந்த இதையும் அவன்கிட்ட இருந்து பிடுங்கப்பட்டு விட்டது. परंतु जो ये लोग पाया था वो भी छीन लिया गया. அந்த சீலோல இருந்து பங்கு பிடுங்கப்பட்டு விட்டது. वो सीलो का वो भाग छीन लिया गया. அந்த அவன் கூடாரத்தையே புறக்கணிச்சிட்டாராம். अगर उसका तंबू को प्रभु तुच्छ जाना है. சங்கீத புத்தகம் वचन संहिता 78ஆம் அதிகாரம் 67ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 67 அவர் யோசேப்பின் கூடாரத்தை புறக்கணித்தார், எப்ராயிம் கோத்திரத்தை அவர் தெரிந்து கொள்ளாமல் யூதா கோத்திரத்தையும் தமக்கு பிரியமான சீயோன் பர்வதத்தையும் தெரிந்து கொண்டார். फिर उसने यूसुफ के तंबू को तर्ज दिया और इब्राहिम के गोत्र को न चुना. நம்முடைய பரிசுத்த ஸ்தலத்தை மலைகளைப் போலவும் என்னென்னைக்கு நிற்கும்படி தாம் அஸ்திவாரப்படுத்தின பூமியை போலவும் கட்டினார். वचन संहिता 78:67 से. परंतु यहूदा के गोत्र को और अपने प्रिय सिय्योन पर्वत को चुन लिया. उसने अपने पवित्र स्थान को बहुत ऊंचा बना दिया और पृथ्वी के समान सिर बनाया, जिसकी नींव उसने सदा के लिए डाली. தம்முடைய பரிசுத்த ஸ்தலத்தை மலையை போலவும் என்னென்னைக்கு நிற்கும்படி தாம் அஸ்திவாரப்படுத்தின பூமியை போலவும் கட்டினார். 69 வாசிக்கிறோம். 70 தம்முடைய தாசனாகிய தாவீதை தெரிந்து கொண்டு ஆட்டுத் தொழுவத்திலிருந்து அவனை எடுத்தார். फिर 70 उसने अपने दास दाऊद को चुनकर वेश्यालयों में से ले लिया. கணவனின் பின்னாக தெரிந்த அவனை தம்முடைய ஜனமாகிய யாக்கோபையும் தம்முடைய சுதந்திரமாகிய இஸ்ரவேலை மீட்பதற்கு அழைத்துக் கொண்டு வந்தார். वह उसको
उसको बच्चे वाली भेड़ों के पीछे पीछे भिड़ने से ले आया कि वह उसकी प्रजा याकूब को अर्थात उसके निज भाग इस्राएल की चरवाही करे। இவன் அவர்களை தன் இருதயத்தின் உண்மையின்படியே வைத்து தன் கைகளின் திறமையினால் அவர்களை நடத்தினான். तब उसने खरे मन से उनकी चरवाही की और अपने आप की कुशलता से उनकी अगुवाई की। இது வாசிக்கப்படுகிறது. पढ़ सकता है। ஷீலோவிலே அங்கே பெரிய ஒரு ஆராதனை நடந்து கொண்டிருக்கிற ஒரு ஸ்தலமாக இருந்தது. वो शीलो जो एक बड़ा आराधना करने वाला स्थल था। அங்கே எப்ரோயிம் கோத்திரத்துக்கு அதை கொடுக்கப்பட்டது. वो इब्राहिम गोत्र पाया था। அல்லேலூயா. हालेलुया। இங்கே பார்க்க முடிகிறது ஆராதனை ஸ்தலமும் மாற்றப்பட்டு விட்டது. அங்கே அந்த தெரிந்து கொள்ளப்பட்ட கோத்திரமும் மாற்றப்பட்டது. अगर जो आराधना का स्थल भी बदल गया, अगर चुने हुए गोत्र भी बदल गए। யோசேப்பின் கூடாரத்தை புறக்கணித்தார். எப்ராயிம் கோத்திரத்தை அவர் தெரிந்து கொள்ளாமல் யூதா கோத்திரத்தின் தமக்கு பிரியமான சீயோன் பர்வதத்தை தெரிந்து கொண்டார். उसने यूसुफ के तंबू को तरजीह दिया और इब्राहिम के गोत्र को न चुना, परंतु यहूदा के गोत्र को और अपने प्रिय सिय्योन पर्वत को चुन लिया। பரிசுத்த ஸ்தலம் மலையை போல என்னன்னைக்கு நிற்கும்படி அஸ்திவாரப்படுத்தும் பூமியை போல கட்டினார். அந்த சீயோனை கட்டினார். और अपने पवित्र स्थान को बहुत ऊंचा बना दिया और पृथ्वी के समान स्थिर बनाया, जिसकी नींव उसने सदा के लिए डाली। யோசேப்பின் கூடாரத்தை புறக்கணித்தார். यूसुफ के तंबू को तरजीह दिया। ஏன் யோசேப்பின் கூடாரம் என்று சொல்லப்பட்டிருக்கு? क्यों यहाँ यूसुफ का तंबू करके लिखा है? அதாவது எல்லாருக்கும் தெரியும் நமக்கு இந்த சம்பவம். யாக்கோபு உடைய சரித்திரத்தை பார்க்கும்போது யாக்கோபுக்கு 12 பிள்ளைகள். ये चरित्र तो हम सभी को मालूम है, जो याकूब के बारे में। याकूब को 12 पुत्र था। 12 பிள்ளைகள்ல மூத்தவன் ரூபன். वो 12 पुत्र में सबसे पहले चेटा रूबन है। அந்த ரூபன் தகப்பனுடைய வம்சத்தை தீட்டுப்படுத்திட்டான். वो रूबन ने अपने पिता की वो तुच्छ जाना है। ஆனா அந்த அவனுடைய அந்த அவனுக்கு வந்து 1 நாளாகமம் 5:1-2 வாசிக்கிறோம். அவனை வந்து அந்த சேஷ்டபுத்திரத்தினுடைய தகுதியை இழந்து போய்விட்டான். अगर पहला इतिहास 5वां अध्याय पहला दूसरा वचन में पढ़ता है, वो पहले लोटा का वो योग्यता को खो दिया है। அங்கே 5ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்கலாம். पहला इतिहास 5 யூதாவின் சகோதரர்கள் பலத்ததினால் ராஜாதிபத்தியம் அவன் சந்ததியில் உண்டானது. ஆகிலும் சேஷ்ட சுதந்திரம் யோசேப்புடையதாயிற்று. आमीन। यद्यपि यहूदा अपने भाइयों पर प्रबल हो गया और प्रताप उसके वंश से हुआ, परंतु जेठे का अधिकार यूसुफ का था। கவனிக்க வேண்டும். सुनिए, இங்க சேஷ்டபுத்திரத்தின் பாகம் அங்கே ரூபனுக்கு உள்ள பாதத்தை யாருக்கு யோசேப்புக்கு வந்தது? यहाँ वो जो रूबन के चेटा का अधिकार यूसुफ को मिला। हालेलुया। हालेलुया। அதான் யோசேப்பின் கூடாரம் என்று பார்க்கிறோம். ये यूसुफ का तंबू करके हम देखता है। அந்த யோசேப்பின் கூடாரம் எப்ராயிம் கோத்திரத்தை அவர் தெரிந்து கொள்ளாமல் वो इब्राहिम को गोत्र को तच दिया, யூதா கோத்திரத்தை தெரிந்து கொண்டார். यहूदा के गोत्र को चुन लिया। हालेलुया। हालेलुया। இங்கே வாசிக்க முடிகிறது இந்த எப்ராயிம் கோத்திரத்தை அவர் தெரிந்து கொள்ளவில்லை, அதை தள்ளி விட்டேன்னு சொல்லி. ये इब्राहिम के गोत्र को न चुना है, उनको वो दूर कर दिया। हालेलुया। हालेलुया। அக்லாதியாக அவரை புறக்கணித்து விட்டார். वो टकला दिया है। ஏன்? क्यों? அங்கே அதைத்தான் அங்கே எரேமியாவுக்கு சொல்கிறார். ये यिर्मयाह को कहता है। எரேமியா 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல यिर्मयाह 7:14 நான் உங்களுடைய எல்லா சகோதரமாகிய எப்ராயிம் சந்ததியை அனைத்தையும் தள்ளி போட்டது போல உங்களை என் முகத்தை விட்டு தள்ளி போடுன்னு சொல்லி. यिर्मयाह 7:15 जैसे मैंने तुम्हारे सब भाइयों को अर्थात सारी इब्राहिम को अपने सामने से दूर कर दिया है, वैसे ही तुमको भी दूर कर दूंगा। ஏன் அந்த சொல்லப்பட்டிருக்கிறது? எத்தனை தடவை சொன்னாலும் கேட்காத சந்ததிகளை தள்ளுகிறார். क्योंकि कितने बार सुनाने में भी वो खान नहीं रहा था, ये संतान को प्रभु दूर कर देता है। அவர்களுக்காக நீ விண்ணப்பம் பண்ண தேவையில்லைன்னு சொல்லி. इसलिए लोग के लिए तुम मुझ पर प्रार्थना मत करो। அது விண்ணப்பம் பண்ணியும் பிரயோஜனம் இல்லை. अगर तुम जो करता है विनती में कुछ लाभ नहीं है, சில காரியங்களுக்கு விண்ணப்பம் செய்து பதில் இல்லை. अगर कई बातों में विनती में जवाब नहीं, 1 யோவான் நிருபம் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிக்கலாம். पहला यूहन्ना 5:17 1 யோவான் 5ஆம் அதிகாரம் पहला यूहन्ना का पत्री 5वां अध्याय 16ஆம் வசனம். மரணத்துக்கு எதிரான பாவத்தை தன் சகோதரன் செய்ய ஒருவன் கண்டால் அவன் வேண்டுதல் செய்ய கடவன், அப்பொழுது அவனுக்கு ஜீவனை கொடுப்பார். யாருக்கு கண்டால் மரணத்துக்கு எதிரான பாவத்தை செய்தவனுக்கு
மரணத்துக்கு எதுவான பாவம் உண்டு, அதை குறித்து வேண்டுதல் செய்ய நான் சொல்லேன். यदि कोई अपने भाई को ऐसे पाप करते देखे जिसका फल मृत्यु न हो तो विनती करे, और परमेश्वर उसे उनके लिए जिन्होंने ऐसे पाप किया है जिसका फल मृत्यु न हो जीवन देगा. அநீதி எல்லாம் பாவம் தான், என்றாலும் மரணத்துக்கு எதுவான பாவம் உண்டு. सब प्रकार का अधर्म तो पाप है, परंतु ऐसे पाप भी है जिसका फल मृत्यु नहीं. மரணத்துக்கு எதுவான பாவம் உண்டு, மரணத்துக்கு எதுவான பாவம். जो मृत्यु का पाप है मृत्यु बिना पाप भी है. சில அந்த மரணத்துக்கு எதுவான பாவம் செய்தவனுக்கு நான் வேண்டுதல் செய்ய சொல்லேன். अगर जो कोई मृत्यु के अनुसार पाप करता है उनके लिए तो विनती मत. தேவனுக்கு விரோதமாகவே பாவம் செய்தால் அந்த பாவத்தை மன்னிக்க முடியாது. अगर जो कोई परमेश्वर के विरोध से पाप करता है वो पाप को कभी क्षमा नहीं करेगा. தேவனுக்கு எத்தனை தடவை இறங்கிட்டாரு, क्योंकि परमेश्वर को कितने बार दया சில करता है. விஷயங்களை தேவனை அவனுக்கு கையில் செலுத்திட்டே தான் இருக்கிறார். किन विषय में परमेश्वर उनको दाम चुकाते रहता है. அதை போய் நீ தூக்க நினைக்க முடியாது. अगर उन बातों को तू जाके नहीं उठा सकता. அதுதான் ஒரு பழமொழி சொல்லுவோம், பட்டானம் தொட்டானம் கெட்டான். इसलिए ऐसे एक कहावत है तमिल में, जो कोई नष्ट हुआ उनको हम तो छुएगा तो वो नष्ट हम पर आ जाएगा. जो मुरझा हुआ है, जो सूखा हुआ है, उनको तुम छुआ तो तुम भी सूख जाता है. हालेलुया, तुम भी मुरझाता है. பட்டவனை தொட்டானம் கெட்டான். मुरझाया हुआ व्यक्ति को जो छूता है वो ही मुरझाता है. அது குருவே தேவனே அவனை போட்டிருக்காரு, அவனை போய் நீ தூக்குன்னு போனா அந்த சாபம் உன்னை கொண்டு போகும். परमेश्वर ने उसी दशा में सौंपा है, तू जाके उठेगा तो वो. அவர் அவனுக்காக எவ்வளவு கரையை செலுத்தியிருக்கிறார். प्रभु उन व्यक्ति के लिए कितना काम चुकाया था. சில பேருக்கு எல்லாத்தையும் நீ செய்து ஒன்னும் அவனை தூக்கி நிறுத்த முடியாது. वैसे कई लोगों को तू कुछ करके कुछ उसको उठा के खड़ा நான் नहीं कर எத்தனை सकता. குடும்பத்தை தூக்கி நான் தான் காலியாயிட்டேன். अगर मैं वैसे कितने परिवार को उठा के ஐயோ मैं நீ இறங்கலாம், हम अरे भाई करके हम दया करेंगे. நீ இறங்கி போறதே கிடையாது. तो दया करके लाभ देंगे. கர்த்தர் ஏற்கனவே அவனுக்காக இறங்கி இருக்கிறார். प्रभु पहले उनके लिए कितने बार दया அவர் கரையை செலுத்தி இருக்கிறார். प्रभु दाम चुका दिया. எத்தனையோ கரையை செலுத்தி இருப்பார். कितने दाम उसको प्रभु चुकाया होगा. அவன் கேட்கல, கவனிக்கல, वो कान नहीं लगाए, नहीं सुना, அவனுக்கு செவி கொடுக்கல. उनका कान नहीं लगा. தேவனே அவனை ஒப்பு கொடுக்கிறார். इसलिए प्रभु ही उसी दशा में टट्टा में सौंप देता. அவனுக்காக நீ வேண்டுதல் செய்து விண்ணப்பம் செய்து நேரத்தையும் நாட்களையும் வீணாக்க வேண்டாம். इसलिए उसी के लिए तू विनती प्रार्थना करके समय को व्यर्थ मत कर. விண்ணப்பம் செய்யாத அப்படிப்பட்ட प्रार्थना मत कर. நீ வேண்டுதல் செய்யாத. तू प्रार्थना मत कर. ஆண்டவருடைய அதனாலதான் சொல்றாரு, ஒருத்தரை பிரகாசித்து பரிசுத்தாய் பெற்று அவனுக்கு நீ ஒன்னும் தேடுறது ஒன்னும் தூக்கி எடுக்க முடியாது. इसलिए वचन ऐसे कहता है, एक बार वो ज्योति पाने के बाद. நிருபம் 6ஆம் அதிகாரம் எபிரேயர் 6:5 வாசிக்கலாம். इब्रानी 6:4. ஏனெனில் ஒருத்தர் பிரகாசிக்கப்பட்டும் பரமையினை ருசி பார்த்தும் பரிசுத்தாவியை பெற்றும் தேவனுடைய நல் வார்த்தைகளை இனிவரும் உலகத்தின் இடங்களை ருசி பார்த்தும் மறுதலித்து போனவர்கள் தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்தும்படியால் மனம் திரும்பதற்கு அவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம். क्योंकि जिन्होंने एक बार ज्योति पाई और जो स्वर्गीय वरदान का स्वाद चख चुके हैं और पवित्र आत्मा के भागी हो गए हैं और परमेश्वर के उत्तम वचन का और आने वाले युग की सामर्थ का स्वाद चख चुके हैं, यदि वे फटक जाए तो उनके मन फिरा के लिए फिर नया बनाना अनूना है, क्योंकि वे परमेश्वर के पुत्र को अपने आप लिए फिर क्रूस पर चढ़ाते हैं और प्रकट में उस पर कलम लगा. அவரையே சிலுவையில் இருந்து அவமானப்படுத்தி இருக்கிறார், நீ அவனை போய் மறுபடியும் புதுப்பிக்கிறதுக்கு செஞ்சால் கூடாத காரியம். फिर तू वो क्रूस पर चढ़ा दिया है, फिर तू जाके उस पर नया करना अनूना बात है. சாத்தானுக்கு பிசாசுக்கு போய் நீ ஜெபம் பண்ணியா? சாத்தானுக்கு போய் நீ கரையை செலுத்துவியா? अगर क्या तू शैतान के लिए प्रार्थना करेगा क्या? अगर तू शैतान के लिए दाम चुका அவனுக்கு எல்லாம் தெரியுமா? முழு பிசாசு. वो तो सारा पूरा शैतान है, सब कुछ दाम चुका. அவன் முழு பிசாசு. वो पूरा शैतान है. தேவன் தெரிஞ்சு தேவன் பேசிதான் செய்யறாங்க. परमेश्वर उनसे सब बातें करता है. தேவனுடைய கரம் ஆனால் நீட்டப்பட்டிருக்கு. इसलिए अब तक परमेश्वर का உனக்கல்ல, யாருக்கு நீட்டப்பட்டிருக்கிறது? परमेश्वर का हाथ किस व्यक्ति के लिए बढ़ाया गया? எதை விதைக்கிறவனோ அதை மனிதன் அறுப்பான். जो बोएगा वो मनुष्य काटेगा. அவன் கரம் நீட்டப்பட்டிருக்கிறது, அதை யாரும் உடைக்க முடியாது. प्रभु का हाथ बढ़ा हुआ है, वो कोई नहीं खींच सकता है. நல்ல கனி
வெட்டுண்டு அக்கினியிலே போடலாம். अगर जो अच्छी फल न देता है उस डालियां काट डालेगा, आग पर जला जाएगा. கனி கொடுக்கிற கொடி எதுவோ அதை சுத்தம் பண்ணி மிகுந்த கனி கொடுக்க வேண்டும். जो कोई फल लाता है वो शुद्ध उपदेश के द्वारा. கனி கொடாத கொடி எதுவோ அதை அறுத்து போடுகிறது. और जो कोई फल न देता है वो काटता है. இந்த நாட்கள் இந்த ரெண்டு வேலை நடந்து கொண்டிருக்கிறது. इन दिनों ये दोनों काम हो रहा है. அதற்காகத்தான் கரம் நீட்டப்பட்டது. इसलिए उनका हाथ अब तक बढ़ा है. வேறொரு நிச்சயமாக தேவன் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வர போகிறார். सच में प्रभु एक बड़ा बदलाव को ले आने वाला है. ஊழியத்துல, सेवकाई में, சபையில, मंडली में, வேலைகள்ல, कामों में, எல்லாத்திலையும் மாற்றம் வர போகுது. सारी बातों में एक बदलाव. உலகளாவிய தேசம் முழுவதும் सारी दुनिया भर के பெரிய ஒரு மாற்றம் एक बड़ा बदलाव வர போகுது. आने वाला. சபையில் மாற்றம், मंडली में बदलाव, வேலையில மாற்றம், कामों पर बदलाव, தேசத்துல மாற்றம். देश में बदलाव. அதற்காகத்தான் அவருடைய கரம் நீட்டப்பட்டிருக்கிறது. बातों के लिए अब तक उनके हाथ बढ़ा हुआ है. அத உன்னை பரியாசம் பண்ண ஒட்டாத परंतु तुझे वो डटा में न छोड़. தேவனுடைய ஜனமே, ये परमेश्वर का प्रजा. நீங்க தேவனுடைய சபையில் நாம் அர்ப்பணிப்போம். इससे हम प्रभु के समक्ष समर्पण करेंगे. நாம் ஒரு விஷயம் அர்ப்பணிப்போம். हम एक बार समर्पण करेंगे. கர்த்தருடைய பிள்ளைகளை அவர் பரியாசம் वो பண்ணார். परमेश्वर अपने जन को कभी डटा में न उड़ाया जाता. மீண்டும் தேவனுடைய சபையை நோக்கி பார். और अपने हाथों में सौंपेंगे. பிரேஸ் தி லார்ட். धन्यवाद जी. நாளை கூட பேசிருக்கிறோம். इन दिन में हमसे बातें किया. எரேமியாவுக்கு பேசி, यिर्मयाह के लिए बात किया. எசேயாவிடத்திலே பேசி, यशायाह से बात किया. தேவனுடைய தீர்க்கதரிசனங்களை வார்த்தைகளை கொண்டு பேசி, परमेश्वर अपने भविष्यवाणी वचन के द्वारा बात किया. அவர் உத்தமமாக அவர் கரைந்ததை தொடர்ந்தான் எரேமியா. वो यिर्मयाह करे मन से दाम चुकाया था. தேவனிடத்திலே அழுது புலம்பிக் கொண்டிருந்தான். परमेश्वर पर विनती करके रोवाई देता था. கெஞ்சிக் கொண்டிருந்தான். गिड़गिड़ा देता था. அவனை பார்த்து சொல்கிறார், कि और प्रभु कहता था, நீ வேண்டுதல் செய்யாத, तू मुझ पर प्रार्थना मत நீ कर. விண்ணப்பம் செய்யாத, तू विनती मत कर. நான் கேட்க மாட்டேன். मैं तुझे नहीं सुनूंगा. ரீகாவாலா சாக்காலா லுனாக்காலா. இந்த நாளிலே கூட इस दिन में தேவனாய கர்த்தாவே, हे प्रभु परमेश्वर, நல்ல கனி கொடுக்கிற கொடிகளை இன்னும் சுத்தம் செய்யும். जो डालियां अच्छी फल लाता है वो और शुद्ध करता है. இன்னும் சுத்தம் செய்கிறார். और शुद्ध करता है. ஒரு புதிய அர்ப்பணிப்புகளை கொண்டு வருகிறார். एक नए समर्पण में ले आए. புதிய அர்ப்பணிப்புகளை கொண்டு வருகிறார். एक नए समर्पण में ले आए. மிகுந்த கனி கொடுக்க காலங்கள். बहुत फल देने वाला समय. சபை மிகுந்த கனி கொடுக்கும் காலங்கள். मंडली बहुत फल देगा. சபை மிகுந்த கனி கொடுக்க போகிறது. मंडली बहुत फल देने वाला. ரீபா காமாலா சாகாதுனா நாகானா. வீகாமாலா துனாகரமா. விகல்வாரா சக்கரமா. ஓ ரமகலமா சதவிகாமா. அசத்தையான வாழ்க்கை உனக்கு வேண்டாம். और तुच्छ जीने वाला जीवन तुझे जरूरत नहीं. தெய்வ பயத்தோடு கூட நம்முடைய ஜீவியத்தை ஒரு சுத்திகரிப்பு செய்வோமா? परमेश्वर का भक्ति के साथ हम अपना ये जीवन को शुद्ध करें. இன்னும் தெய்வ பயத்தை இன்னும் கூட்டிக் கொள்வோமா? फिर से परमेश्वर की भक्ति को हम बढ़ाएं. இன்னும் உன்னுடைய பக்தி விருத்தியை உண்டாக்குவோமாக. और भी भक्ति में हम बढ़ाते जाएं. ஜெபிப்போமா? प्रार्थना करें. மகா பரிசுத்தமும் இரக்கமும் கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, हे हमारे अति पवित्र दयालु और अनुग्रह परमेश्वर, உம்முடைய கரம் நீட்டப்பட்டபடியே இருக்கிறது. आपके हाथ अब तक बढ़ा हुआ है. ஏன் क्यों? உம்முடைய கோபம் தனியவில்லை? आपका क्रोध शांत नहीं हुआ. இந்த காலங்களில் ஏன் கோபம் தனியாக இருக்க? इस समय में आपका क्रोध क्यों शांत नहीं हो रहा? நாங்கள் மிகுந்த கனி கொடுக்க வேண்டும். हम उतार पड़ते, மிகுந்த கனி கொடுக்கும்போது हम जब उतार पड़ते था तभी வீகாவாலா சாலபாக்கா நம்மை சுத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறது. हम ऐसे हम अपने आप को छांटता है. இந்த காலங்களில் எங்களை சுத்தப்படுத்துகிற इन காலம். दिनों में आप हमें छांटने वाला समय. நாங்கள் மிகுந்த கனி கொடுக்கிறோம். हम उतार पड़ देंगे. மிகுந்த கனி हम கொடுக்கிறோம். उतार पड़ देंगे. மிகுந்த கனி கொடுக்கிறோம். उतार पड़ देंगे. நாங்கள் ஒரு விஷயம் தேவ சமூகத்தை அர்ப்பணிக்கிறோம். हम एक बार आपके समूह में समर्पित होता है. ரேவா காமாலா சாகாவிகாரா. தேவ நியமித்த நியாயத்திற்கு நாங்கள் பயப்பட வேண்டும். परमेश्वर ने जो नियम किया है वो दंड का आज्ञा देकर हम डरना है. இந்த காலங்கள் நாங்கள் பயப்பட வேண்டும். इन दिन में हम डरना है. எவ்வளவு தேவனுடைய சத்தியத்துக்கு பயப்பட வேண்டும். परमेश्वर को सत्य सुनकर हम डरना है. பயமில்லாது போய்விடக்கூடாது. भय बिना नहीं बिताना. துடிக்கிற பாவங்கள் हिम्मत का पाप, துடிகரமாய் செய்கிறார். हिम्मत से यहोवा का पाप. இயேசுவின் நாமத்தால் उसके नाम से ரபா சாகாலா லூனாமாக்கா வீகாவாலா சில கூடாரங்களும் அகற்றப்பட போகிறது. और फिर तंबुओं को प्रभु दूर करने वाला है. மாயமால கூடாரங்கள் அகற்றப்படுவதாக. यही वैसे कपड़े
எப்ராஹிம் கூடாரங்கள் அவருடைய தீர்மானங்கள் அகற்றப்பட்டு விட்டது. और परमेश्वर से वो यूसुफ का तंबू और इब्राहिम के गोत्र को मेरे इच्छा को पूरा करेगा. அவன் எனக்கு பிரியமானவன் वो मेरे साथ प्रिय बातों को पूरा करेगा. எனக்கு பிரியமானவன் செய்வான். मेरी इच्छा को पूरा करेगा. அதற்காகத்தான் உன்னை சுத்தியிருக்கு செய்து மிகுந்த கனிவுடன் இருக்கிறார். इसलिए तू बोलता पढ़ने के लिए प्रभु तुझे जानता है. தொடர்ந்து பரிசுத்த ஆவியானவர் लगातार प्रार्थना எங்களை நடத்துகிறார். हमें अगुवाई की. எங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தை குற்றமற்றவர்களாக எங்களை வழிநடத்துகிறார். हमारे प्राण आत्मा शरीर आपके दृष्टि में निष्कलंक होना. குற்றமற்றவர்களாக எங்களை நடத்துகிறார். हमें निष्कलंक के अनुसार अगुवाई. எங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தை हमारे प्राण आत्मा शरीर வருகை பரியந்தம் मरण तक வருகை பரியந்தம் आपकी आवभगत குற்றமற்றதாக இருப்பதாக निष्कलंक बनना நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். हम समर्पित करता है. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. यीशु के नाम से मांगते पिताजी. ஆமென். हाँ ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. நான் பரமேஸ்வர் சத்ராசிஸ்கரே. आमीन.